அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்களுக்கு பிடிச்ச ரெசிபி தான் பிரெட் சாண்ட்விச். ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இது செய்கிறதுக்கு மெயின் இன்க்ரீடியண்ட்டாக நான் வந்து உருளைக்கிழங்கு தான் எடுத்திருக்கேன். குட்டீஸ்க்கு செய்கிறனால தாராளமாக நீங்கள் உருளைக்கிழங்கு சேர்த்து செய்யுங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து வெறும் ரெண்டு உருளைக்கிழங்கு தான் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு 4 விசில் விட்டு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா நல்லா தோலை உரிச்சிட்டு இந்த அளவுக்கு வந்து மசிச்சு வச்சுக்கோங்க. இது கூட தேவையான எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒன்று தான் சேர்த்துருக்கேன், குடமிளகா. அதுவும் பாதிக்கும் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். நல்லா பொடியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் கேரட்டு கூட சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு பாதிக்கும் கம்மியாக பொடியாக கட் பண்ணினா பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி பெரிய வெங்காயம் சேர்க்கும்போது சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சினஸாக இருக்கும். இது கூடவே கொஞ்சமாக கட் பண்ண மல்லி இலையும் சேர்த்துருக்கேன். கூடவே தேவையான அளவு உப்பு, கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் போல் பெப்பர் பவுடர் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் நீங்கள் தேவைப்பட்ட 1/2 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். நான் 1/4 டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சாட் மசாலா சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட சாட் மசாலா இல்லைன்னா நீங்கள் தாராளமாக அதை ஸ்கிப் பண்ணிடலாம். எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லாவே வந்து கை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. கிட்ஸுக்கு செய்கிறனால நான் இன்றைக்கி வந்து பட்டர் தான் எடுத்திருக்கேன். பட்டரை வந்து ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வெளியில் வச்சுருங்க. ரூம் டெம்பரேச்சரில் நல்லா உருகி வந்திருக்கும். பட்டர் கூட ஒரு 2 பல் பூண்டு நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துக்கிறேன். கூடவே வந்து கட் பண்ண மல்லியிலேருந்து கொஞ்சமாக எடுத்து சேர்த்துக்கிறேன். பார்க்குறதுக்கு உங்களுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும். சேர்த்துட்டு வந்து ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதுக்கப்புறம் லைட்டாக நீங்கள் ஹீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பட்டர் வந்து நல்லாவே வந்து மெல்ட் ஆகி வந்துடும். பாருங்கள், இப்போ நான் லைட்டாக ஹீட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், பட்டர் வந்து சூப்பராக வந்து மெல்ட் ஆகி வந்துடுச்சு. நான் இந்த அளவுக்கு தான் பட்டர் எடுத்திருக்கேன். ஜஸ்ட் 2 க்யூப் மட்டும்தான் எடுத்திருக்கேன். நீங்கள் தேவைப்பட்ட எக்ஸ்ட்ரா பட்டர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு ஸ்டஃபிங் எடுத்துகிட்டு ப்ரெட்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட வச்சுக்கலாம். நான் கரெக்டாக 5 ப்ரெட்டுக்கு வந்து நான் வச்சுருக்கேன். வச்சுட்டு மேலே இன்னொரு ப்ரெட்டு வச்சு நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு உருளைக்கிழங்குனா நல்லாவே வந்து ப்ரெட்டு நல்லாவே வந்து ஒட்டிக்கும். இதே மாதிரி எல்லா ப்ரெட்டையுமே வந்து ரெடி பண்ணி வச்சுருங்க. இப்போ ஒரு பேன் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி உருக்கி வச்ச பட்டரை சேர்த்துருங்க. அது எகைன் நல்லாவே வந்து உருகி வந்துடும். இதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ஒவ்வொரு ப்ரெட்டாகவும் வச்சுக்கலாம். நான் வந்து 3 பீஸாக வந்து நான் வச்சுக்கிறேன். வச்சுட்டு கொஞ்சம் நேரம் மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. எகைன் மேலே வந்துட்டு பேலன்ஸ் இருக்கிறதையுமே வந்துட்டு பட்டரை நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுருங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சதுக்கப்புறம் எகைன் வந்து திருப்பி விட்டுருங்க. நீங்கள் வந்து எந்த கரண்டி யூஸ் பண்ணுறீங்களோ அதை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ உங்களுக்கு நல்லா சூப்பராக வந்து வெந்து வந்துடும். நல்லா ஃப்ரை ஆகி வந்துடும். இது வேகும்போதே நல்லா ஃப்ளேவராக இருக்கும் உங்களுக்கு. அவ்வளவுதாங்க. இதே மாதிரி ஒரு 2-3 தடவை நல்லா ஃப்ரை பண்ணி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா போதும். நல்லா கடையில் கொடுக்குற மாதிரி சூப்பரான டேஸ்ட்டில் உங்களுக்கு பிரெட் சாண்ட்விச் உங்களுக்கு ரெடி ஆகிடும். இதில் மெயினாக உருளைக்கிழங்கு வேக வச்சு உரிக்கிற டைம் மட்டும்தான். மற்றபடி இதை வந்து டக்குன்னு ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே வந்து நான் செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டொமேட்டோ சாஸோடு சாப்பிட குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக இந்த ஈஸியான ரெசிபி ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனல் ஆகாவோல்ட ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.